பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை ஒரு அசைவு கொடுத்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்திலேயும் ஒரு அசைவு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சத்துருவானவன் என்னுடைய வாழ்க்கையில் புகுந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து என்னுடைய நிலைமையை மோசமாக்கி என்னை ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, குடும்பத்துக்குள்ளாடியே போராட்டத்தை கொண்டு வந்து குடும்பத்தையே அசைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனுடைய போராட்டம் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கிறதே. நான் எப்பொழுது இதிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு சந்தோஷம் வரும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அசைக்கப்படுவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 8ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் பல குடும்பங்களை அசைத்து கொண்டிருக்கிறான். கடன் பிரச்சனையை கொண்டு வந்து போட்டு ஒரு அசைவை கொடுத்து கொண்டிருக்கிறான். வியாதியை கொண்டு வந்து போட்டு ஒரு அசைவை கொடுத்து கொண்டிருக்கிறான். பிரச்சனைகளை, போராட்டங்களை, மன வருத்தங்களை, கஷ்டங்களை எல்லாவற்றையும் குடும்பத்துக்குள் திணித்து அவன் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அந்த பலனை நான் உன் குடும்பத்துக்குள் தருவேன். நான் உன் குடும்பத்துக்குள் இருக்கும்போது சத்ருவின் கிரியைகள் உன்னை அசைப்பதில்லை. அசைக்க நினைக்கக்கூடிய சத்ருவை நான் அழித்து போடுவேன் என்று ஆவியானவர் திட்டமாய், தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கடல் மேல் பயணித்து கொண்டிருந்த சீஷர்களை பெருங்காற்றும் புயலும் அசைத்தது. நாங்கள் தப்பி பிழைப்போமா? இந்த அசைவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றும் புயலும் எங்களை கவிழ்த்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தேவன் எழுந்தருளி அந்த காற்றையும் கடலையும் அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னாரேயானால், இன்றைக்கு குடும்பங்கள் மேலே மோதி அடிக்கக்கூடிய பெருங்காற்றுகள், பெரும் புயல்கள், உங்கள் வாழ்க்கையில் கொந்தளித்து கொண்டு வரக்கூடிய பெரிய அலைகள், அவைகளை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. உன் குடும்பத்தில் இறைந்து கொண்டு அசைத்து கொண்டிருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகிறது. இந்த போராட்டத்தில் எனக்கு முடிவு கிடைக்குமா? இந்த வியாதியில் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? என்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில் ஜெயம் கிடைக்குமா? வேலை விஷயத்தில் ஒரு ஜெயம் கிடைக்குமா? நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதபடியில் இருந்து கொடுக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்ரு உன்னை அசைப்பதில்லை, சத்ரு உன்னை தொடுவது இல்லை. ஏன்னா என் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். என்னுடைய துதியை சொல்லி வரக்கூடிய உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவது இல்லை என்று தைரியமாய் சொன்ன பக்தனாகிய தாவீது, அவன் தைரியமாய் சொன்னான், நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அவரை தான் துதித்து பாடுவேன். எப்பேற்பட்ட கோலியாத்துகள் வந்தாலும், எப்பேற்பட்ட வல்லமைகள் வந்தாலும் அது என்னை மேற்கொள்வதில்லை, என்னை அசைப்பதில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை துதித்து மகிமைப்படுத்துவேன். என் இருதயம் பூரிக்கும். நான் அவருடைய மகிமையை பார்ப்பேன். நான்
நான் அவரோடு கூட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரோடு கூட இணைந்து இருப்பேன் என்று அவனுக்குள்ளாடி ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவது இல்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என் குடும்பத்தில் வந்தாலும் நான் விழுந்து போவதில்லை. ஏன்னா என் குடும்பத்தில் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனால என் கரத்தை பிடித்து நடத்துவார் என்ற விசுவாசம் அவனுக்குள் கடந்து வந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தில் அந்த விசுவாசம் கடந்து வரும். உங்கள் குடும்பத்தை சத்துரு அசைக்க முடியாது. உங்களை எந்த ஒரு பலவீனமும் தொட முடியாது. எந்த சத்துருவின் போராட்டமும் உங்களை தொட முடியாது. நான் அங்கு தங்கி தாபரிப்பேன். இருளின் அந்தகாரங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும். உங்களுக்கு நான் பலனை தரப்போகிறேன், திடனை தரப்போகிறேன். கர்த்தர் கண்மலையாய் நான் உங்கள் முன்பாக நிற்கப் போகிறேன். பெரிய பர்வதமாகிய நான் உங்கள் முன்பாக நிற்கப் போகிறேன். கண்மலையாகிய நான் உங்கள் முன்பாக நிற்கப் போகிறேன். உங்களுக்கு கோட்டையும் அரணுமாய் நான் உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு, உங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்துவதற்கு, நீங்கள் விழுந்து போகாமல் உங்களை பலனாய் காத்து கொள்வதற்கு, உங்களை அசைக்க விடாதபடிக்கு நான் வேலியடைத்து உங்களை பாதுகாத்து கொள்வேன். உங்களுக்குண்டான நெருக்கத்திலே எல்லாம் நீங்கள் என்னை கூப்பிட்ட போதெல்லாம் நான் உங்களுக்காக ஓடோடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டினேன் அல்லவோ. அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்ரு இனி உன்னை தொடுவதில்லை, சத்ருவின் கிரியைகள் உன் குடும்பத்தில் செயல்படுவது இல்லை என்று. ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. நீங்கள் என் வலது பாரிசத்தில் இருங்கப்பா, நீங்கள் என் குடும்பத்தில் இருங்க ஆண்டவரே, நீங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருங்க ஆண்டவரே, என் தொழிலில் இருங்க ஆண்டவரே, என்னோடு கூட பிரயாணம் பண்ணுங்க ஆண்டவரே, என் கரத்தை பிடித்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. நான் போகிற இடமெல்லாம் வருகிற இடமெல்லாம் நீர் வருவீரே, ஆனால் சத்ரு என்னை அசைக்க முடியாத ஆண்டவரே. என் கரத்தை பிடித்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை பாதுகாத்த தகப்பன், இனியும் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் அசைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.